எனக்கும் மன வருத்தம் இருக்கதான் செய்கிறது. செல்லூர் ராஜு பேட்டி. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலை அழகுபுரம் பகுதியில் கட்டப்பட உள்ள புதிய அங்கன்வாடி மையத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பூமி பூஜைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறுகையில், எங்களை பொறுத்தவரை திமுக தான் எதிரி. எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு நிலத்தகராறும் கிடையாது. மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்கள் எண்ணம். இந்த நிலையில்தான் இபிஎஸ் செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார். தலைமை சொல்வதற்கு யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். எனக்கும் கூடத்தான் மன வருத்தம் இருக்கு. யாருக்கு மன வருத்தம் இருந்தாலும் அதை பொதுச் செயலாளரை பார்த்துதான் சொல்ல வேண்டும். உட்கட்சி விவகாரங்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மன வருத்தம் என்றால் அதை பொதுவெளியில் சொல்லக்கூடாது. கரூர் சம்பவம் குறித்து நடிகர் அஜித்தின் கருத்து குறித்த கேள்விக்கு நடிகர் அஜித் இவ்வளவு நாட்கள் கழித்து ஏன் சொன்னார், எதற்கு சொன்னார் என்று தெரியவில்லை. ஒருவேளை மீண்டும் படப்பிடிப்பிற்கு அவர் செல்கிறாரா என்று தெரியவில்லை. இவ்வளவு நாட்களாக மௌனம் சாதித்துவிட்டு தற்போது ஏன் சொல்லுகிறார்? இது போன்ற மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரூர் சம்பவம் குறித்து அஜித் சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டாரு, கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அஜித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல. அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு, இப்ப ஷூட்டிங் போறாரு. இப்ப அஜித் ஒரு சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன், அஜித் சினிமா உலகிலிருந்து விலகுகிறாரா அப்படின்னு இருக்கும். இப்ப அவர் கருத்தை சொல்லி அவர் பேச்சை நீங்க எல்லாத்துலயும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், வேற